ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு வந்து கேக் ஆர்டரை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து 1 kgயில் பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் பேட்மிண்டன் டீமில் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த கேக் ஆர்டரை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் கிட்ட ஒரு சஜஷன் மட்டும் சொல்லியிருந்தேன். கலர்ஸ் ஃபாண்டன்ட் ஒர்க் இல்லாமல் பேட்மிண்டன் தீமில் வந்து பெஸ்ட்டாக கேக் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க சைடில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க குழந்தை இது வரைக்கும் அந்த மாதிரி கேக் வந்து கட் பண்ணது கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்றோம். அவங்களுக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அண்ட் பேட்மிண்டன்னா ரொம்ப உயிர். ஸோ அந்த தீமில் ஏற்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் சென்ட் பண்ணி அந்த மாதிரி கேக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட பெஸ்ட்டை தரேன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கலர்ஸ் மெயினாக யூஸ் பண்ண வேண்டாம். ப்ளூ கலர் லைட்டாக வெளியே மட்டும் கொடுக்கணும் கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அங்கங்கே ப்ளூ கலர் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கேக் வந்து எடுத்தாச்சு. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணிவிட்டு நான் ஃபாண்டன்ட் ஒர்க்கில் வந்து பேட்மிண்டன் தீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண தெரியாது. பட் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாண்டன்ட் ஒர்க்குமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாமே வச்சு கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். கஸ்டமர்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஃபாண்டன் வந்து எடிபிள் தான், பட் நீங்கள் அதை சாப்பிடாதீங்க, தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கேக் ஆர்டர் வந்து யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் ஃபாண்டன்ட் ஒர்க்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவே தீம் கேக் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ என்னோட கேக் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்துருந்துச்சு. தேங்க்யூ.